வணக்கம். இன்று நாம் ஒரு அழகான கதை கேட்கப் போகிறோம். இது ஒரு புது புத்துணர்வை தரும் கதை. ஒரு சமயம் தெற்கு பகுதியில் ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒளி வீசும் அரண்மனை, பரந்த நிலங்கள், சோலைகள், தோட்டங்கள் மற்றும் மகிழ்ச்சியான மக்கள் இருந்தனர். ஆனால் அந்த நாட்டின் ஒரு பெருமை கொண்ட அரசன் இருந்தார். அவர் ஒரு சூரியனைப் போல பிரகாசமாக சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் பெருமை மிகுந்தவர். அவர் நினைத்தது, நான் தான் நாட்டில் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவன், என்னை யாரும் போதிக்க முடியாது என்று. அரசன் மக்களிடம் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்வார். அவர் எப்போதும் தன் முடிவுகள் சரியென்று நம்புவார். தன்னிடமிருக்கும் அதிகாரம், பணம், கல்வி அனைத்தும் தனது அறிவை மேலானதாக மாற்றிவிட்டதாக எண்ணினார். ஆனால் அவர் ஒருபோதும் ஏழைகள், விவசாயிகள், குழந்தைகள், மூதாட்டிகள் ஆகியோரிடமிருந்து கருத்து கேட்க மாட்டார். இவர்களின் வாழ்க்கை அனுபவம், நிலம் மீது உள்ள பரிசுத்தம், இயற்கையுடன் வாழும் தங்கள் பழக்கம் ஆகியவை அரசனின் கண்களில் ஒன்றுமல்ல. அவருக்கு இதையெல்லாம் தேவையில்லாத வீணான விஷயமாகத்தான் தோன்றும். இவர்கள் என்னை என்ன போதிக்கப் போகிறார்கள் என்ற எண்ணம் அவரது மனதில் இருந்தது. ஒரு நாள் அந்த நாட்டில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு கடுமையான வறட்சி ஏற்பட்டது. நிலங்களில் நீரிழந்து மண் சிதைந்தது. சோளமும் அரிசியும் செழித்து விளைந்த பசுமை நிலங்கள் இப்போது பழுப்பு நிறமான வெறுமை வெளிகளாக மாறின. பசுக்கள் பசிக்கென்று கூச்சலிட்டு, கிணறுகள் வறண்டு போய் நதிகள் ஓட்டமற்றிருந்தன. மனிதர்கள் தங்களுக்கு தேவையான தண்ணீருக்கு பண்டம் போல காத்திருந்தார்கள். சிறுவர்கள் கலங்கிய முகத்துடன் தங்கள் பெற்றோரிடம், ஏன் மழை வரவில்லை என்று கேட்டார்கள். உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டி அழுதார்கள். அரசன் தனது அமைச்சர்களுடன் ஒன்றியமாய் பல்வேறு தீர்வுகளை முயற்சி செய்தார். கிணறுகள் தோண்டும் வேலை, நீர்த்தேக்கங்கள் கட்டும் திட்டம் மற்றும் மேகங்களை அழைக்கும் வழிபாடுகள். ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை. நிலம் இன்னும் சோகமாகவும் வறண்டபடியே இருந்தது. அரசன் மனதளவில் மிகவும் அவமானமாகவும் குழப்பமாகவும் உணர்ந்தார். மக்கள் தன்னை எதிர்பார்த்து வாழும் நேரத்தில் தன்னால் அவர்களுக்கு உதவ முடியவில்லை என்பதே அவருக்கு வலியூட்டியது. ஆனால் தன்னுடைய பெருமையை விளக்க முடியாமல் அவர் இன்னமும் தனது சுற்றமும் கோட்டமும் நிறைந்த பெரியவர்கள், அமைச்சர்கள், அரச அறிவாளிகள் ஆகியோரிடம்தான் ஆலோசனை கேட்டார். அவர்கள் சொன்ன யோசனைகள் அனைத்தும் பழைய புத்தகங்களில் இருந்தவையே, காலத்துக்கு ஏற்ப புதுமையில்லாதவையே. நீர் சேமிப்பு கிணறு, மேகத்தூது, புதிய வரி விதிகள் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அவை அனைத்தும் நேரத்தை கழிப்பதற்கே உதவின. மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எதுவும் அந்த ஆலோசனைகளால் நிகழவில்லை. நிலத்தின் வறட்சியும் மக்களின் கண்ணீரும் தொடர்ந்ததே தவிர வேறொன்றும் மாறவில்லை. அந்த நாட்களில் ஒரு கிராமத்தில் சின்ன வயதுடைய சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் கோபாலன். அவன் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். சிறிய வயதிலேயே இயற்கையின் முக்கியத்துவம், மழையின் அருமை, நிலத்தோடு பேசுவது எப்படி என்பதை அனுபவங்களிலிருந்தே கற்றுக்கொண்டான். கோபாலன் தினமும் தன் தந்தையை நிலத்துக்கு அழைத்துச் சென்று நிலத்தை ஏர் செய்வதை பார்த்து கொள்வான். அவன் பூமிக்கு நன்றி கூறுவான், சிறிய மரங்களை வளர்க்க உதவுவான், பறவைகள் தூண்டிவிட்ட பழங்களை திருப்பி வைக்க கூட நினைத்தான். ஒரு நாள் கோபாலன் வழக்கம்போல் பசுமையான காட்டுக்குள் சென்றான். அது அவனுக்கு பிடித்த இடம். பறவைகள் பாடும் ஒலி, இலைகள் சலசலக்கும் ஒலி, பூக்களின் மனம் அனைத்தும் அவனுக்கு அமைதியை தரும். அந்த நாளில் அவன் ஒரு மரத்தின் அடியில் சிறிது இடைவெளியில் ஒரு புறாக்கூடு கீழே விழுந்து சிதைந்ததை கவனித்தான். கூடின் உள்ளே சிறிய புறா குஞ்சுகள் திகைத்து உட்கார்ந்திருந்தன. அவன் மெதுவாக நடந்து சென்று கூடை எடுத்து தன் சிறிய கைப்பையிலிருந்த சணல் நூலைக் கொண்டு நன்கு சீர் செய்தான். பின்னர் அருகிலிருந்த மற்றொரு மரத்தில் உயரமாகவும் பாதுகாப்பான இடத்தில் அந்த கூடையை அவன் அசைவில்லாமல் பதித்து வைத்தான். அந்த குஞ்சுகள் மீண்டும் சற்று நிம்மதியாக அசைந்தன. அந்த நிமிடம் தன்னிலே ஒரு அமைதியை பெற்றுக்கொண்டது. அவனது அந்த செயல்
ஒரு சிறிய உயிரின் பாதுகாப்புக்காக மேற்கொண்ட பாசமான முயற்சி இயற்கையையே தொட்டது போல் இருந்தது. சில நிமிடங்களுக்குள் வானம் கருப்பு குமிழ்களைப் போல மேகங்களால் நிரம்பியது. தென்றல் சீறியது, மின்னலும் மிளிர்ந்தது. பின்னர் திடீரென மழைத்துளிகள் பூமியை நனைத்தன. குட்டித் துளிகள் பின்னர் பெருஞ்சாரலாக மாறின. அந்த பகுதிக்கு சுமார் 6 மாதங்களுக்குப் பிறகு மழை வந்தது. கோபாலன் அந்த மழையை காணும் போது எந்த வார்த்தையும் இல்லாமல் சிரித்தான். அது ஒரு அமைதியான, மனம் நிறைந்த சிரிப்பு. அந்த கிராமத்தில் ஒரே இடத்தில் மட்டுமே மழை பெய்தது. மக்கள் ஆச்சரியமடைந்தனர். அவன் பெற்றோர்கள் இது எப்படி சாத்தியமானது என்று கேட்க, கோபாலன் மென்மையாக புன்னகைத்தான். அவன் சொல்வதில்லை, ஆனால் அவன் செயல்தான் பலம். அந்த நாள் முதல் மக்கள் தங்களிடத்தில் நிகழ்ந்த அதிசயத்தை பற்றி கேட்டு பேசினர். மற்ற கிராமங்களில் வறட்சி தொடர, தங்கள் ஊரில் மட்டும் மழை பெய்தது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பசுமை விரிந்தது, வயல்களில் நீர் தேங்கியது, பசுக்கள் மகிழ்ச்சியாக உரமிட்ட புல் மேய்ந்தன. மக்கள் இதை அற்புதமாகவே கருதினர். இது ஏதோ கோபாலன் செய்த நல்ல செயலின் பலன்தான் என்று எண்ணினர். கிராமத்தார் கூட்டமாகச் சென்று அரசனை சந்தித்தனர். அவர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. அவர்கள் இரக்கமுடன் அரசனை நோக்கி, மன்னா, எங்கள் ஊரில் மட்டும்தான் மழை பெய்தது. மற்ற இடங்களெல்லாம் இன்னும் வறண்டு கிடக்கின்றன. எதையோ அந்த குட்டி பையன் சரியாகச் செய்திருக்க வேண்டும். அவனது செயல் இயற்கையை வரை மயக்கியிருக்கிறது போல என்று தெரிவித்தனர். அவர்கள் வார்த்தைகளில் கோபாலனின் சிறு செயலில் இருந்த பரிசுத்தம், பாசம், இயற்கையுடன் இணைந்த ஒற்றுமை ஆகியவை பிரதிபலித்தன. அரசன் அதைக் கேட்டு முதலில் சிரித்துவிட்டார். ஒரு சிறுவனிடம் என்ன அறிவிருக்கும் என்றார். ஆனால் தனது சபை அமைச்சர்கள் சொன்னார்கள், ஐயா, நாம் எல்லாம் முயற்சி செய்தோம், எதுவும் நடக்கவில்லை. ஒருமுறை அவனை பார்த்து வருவோம் என கூறினார்கள். அரசன் முடிவெடுத்தார். அந்த சிறுவனை சந்திக்கச் செல்ல வேண்டும் என்று. அவர் சிறுவனை சந்தித்த வேளையில் கோபாலன் அப்போது பூமிக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். மரத்தடியிலிருந்து புதிய செடிகள் வளர்ந்து கொண்டிருந்தன. அரசன் திடுக்கிட்டார். அரசன் கோபாலனை பார்த்ததும் ஒரு நிமிடம் மௌனமாக நின்றார். அவனது சிறு செயல் கொண்டிருக்கும் பெரும் அர்த்தத்தை அவர் உணர்ந்திருந்தார். அருகிலிருந்த அமைச்சர்களும் அயல் மாநில அதிகாரிகளும் குழப்பமுடன் தங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு அவர் மெதுவாக தலை நிமிர்ந்து தன்னோடு வந்தவர்களை நோக்கி நிதானமாக பேசினார். இந்த பசங்கனா உடலளவில் சிறியவங்க தான். நாமும் நினைச்சோம்ல இவர்கள் என்ன தெரிஞ்சுக்க போறாங்கன்னு. ஆனா இவங்க செய்யறதுல இருக்கு ஒரு பாசம், ஒரு உண்மை, ஒரு இயற்கையோடு இணைந்த மனம். நாமெல்லாம் புத்தகத்துல படிச்சதால அறிவு வந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க வாழ்க்கையோட சேர்ந்து உணர்கிற அறிவை நமக்கே சொல்லிக் கொடுக்கறாங்களே போல இருக்கு. இப்ப நாமெல்லாம் இந்த குழந்தையால ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டோம். அரசனின் கண்களில் ஒரு மெல்லிய மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கலந்த துயரம் காட்சியளித்தது. அந்த நிமிடம் அரசனின் மனதிலேயே மாற்றம் தொடங்கியது. அந்த சந்திப்பு அரசனின் மனதை மாற்றியது. அவர் திரும்பி சென்று நாடு முழுவதும் குழந்தைகள், விவசாயிகள், பெண்கள், மூதாட்டிகள் அனைவரிடமிருந்தும் கருத்துக்களை கேட்கத் தொடங்கினார். அவருடைய மனப்பான்மை மாறியது. மக்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டார்கள். வெகு சீக்கிரம் நாட்டில் மீண்டும் பசுமை விரிந்தது. அந்த சிறுவன் கோபாலன் யாரும் எதிர்பாராத விதமாக நாட்டின் பெருமையை மீட்டவன் ஆனான். இதோ பாசமான குட்டீஸ்களே, இந்த கதையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? அறிவு பெரியவனிடம்தான் வரும் என்றில்லை. அது சிந்திக்கக்கூடிய மனம் கொண்ட யாரிடமிருந்தும் வரலாம். நாம் வாழும் இந்த உலகம் ஒரு பெரிய பாடசாலை போன்றது. இதில் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதையாவது புதியதாக கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் எப்போது, யாரிடமிருந்து, எந்த நிலையில் வரும் என்பது நமக்குத் தெரியாது. சில நேரங்களில் பெரிய புத்திசாலி அல்லது புகழ்பெற்ற ஆசானிடமிருந்தும் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை நாம் பெறலாம்.
அதனால் நம் மனதை எப்போதும் திறந்த வண்ணம் வைத்துக் கொள்வது முக்கியம். எதையும் தெரிந்தவர்கள் போல அல்லாமல் எதையும் கற்க விரும்பும் மாணவராக நாம் இருக்க வேண்டும். யாரிடமாவது ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு புதிய எண்ணத்தை, ஒரு உணர்வான செயலை காணும்போது நம்மை விட்டு விலகி நிற்காமல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். கேட்கத் தயங்கக்கூடாது. வயது, பதவி, கல்வி, உடைமை இவையெல்லாம் ஒரு மனிதனை அளவிடும் கருவிகள் அல்ல. உண்மையான அறிவும் ஞானமும் எங்கிருந்தும் வந்தாலும் அதை மதிக்கத் தெரிந்தால்தான் நாம் வளர முடியும். ஆகவே எப்போதும் மனதை திறந்த வண்ணம் வைத்து யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பது மிக முக்கியம். அந்த மனப்பான்மையே நம்மை ஒரு நல்ல மனிதராக மாற்றும். அடுத்த கதையில் நம்மை மறுபடியும் சந்திக்கிறேன். இதுவரை கேட்டு ரசித்ததுக்கு நன்றி குட்டீஸ்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து ஒரு லைக் போடுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கதையை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து மகிழுங்கள்.